முதல்ல இந்த வாட் 1 கிராம் தண்ணியில இருந்து 0.9 வோல்ட் எடுத்து காட்டணும் முதல்ல. ம் அதை முதல்ல செய்யுங்க. ஓகே அதை செக் பண்ணிட்டு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேள்வி கேட்கும். ஓகே சரி, ஒன்று ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு முதல் டெஃபினேஷன் கொடுங்க. ம் 1 கிராம் தண்ணி வச்சு இது வரைக்கும் யாரும் உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணது கிடையாது. ம் உலகத்தில் இனியன் தான் முதல்ல ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஓகே ஆராய்ச்சி பண்ணிட்டு எங்களுக்கு சப் அட்டாமிக் பார்ட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு அணுவுக்குள்ள 3 இருக்கிறது நான் படிச்சிருக்கேன். எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குதுன்னு படிச்சிருக்கேன். இதுதான் அடிப்படை துகள்கள். அதுல இருந்து இப்ப இது வரைக்கும் 200 துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓர கட்டிருங்க. இப்ப நமக்கு அடிப்படை துகள் 3 செயல்பாட்டை புரிஞ்சுக்கிட்டா தான் நாம வந்து எனர்ஜி வந்து மக்களுக்கு வந்து மலிவா கொடுக்க முடியும். எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. அது இது வரைக்கும் எவனும் மலிவா கொடுக்கறக்கா எவனும் முயற்சி பண்ணல. ஆனா எனர்ஜி மலிவா தான் இருக்கு. ஏன் மலிவா கொடுக்கல? என்ன காரணம்? காரணம் வந்து மலிவா போயிடுச்சுன்னா யாருக்கு அவங்க கிட்ட பணம் வராது. ஒண்ணு எக்கனாமிக்கா அவங்களுக்கு வந்து சமமாயிரு எல்லாம். உலகம் வந்து இல்ல விஞ்ஞானிகள் வேலை ஏழை பணக்காரன்னு கிடையாது. அதை விட்டுருங்க. விஞ்ஞானிகள் வேலையில இருந்து ஏழை பணக்காரன்லாம் அறிவியல் இயற்கை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்ட பொழுது ஏழை பணக்காரன் அப்படிங்கிறது கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதாவது கண்டுபிடிச்சது எப்பேற்பட்டதுன்னு பார்க்கணும். கண்டுபிடிச்சது எப்பேற்பட்டது, அது எப்படி ஆனது, அது மலிவா கிடைக்குமா? முதல்ல ரிசல்ட் எல்லாம் உண்மை. முதல்ல வந்து அது கண்டுபிடிச்சது சரி, அது ஏன் மலிவாக்கப்படவில்லை, அது ஏன் மக்களுக்கு வரவில்லைங்கிறதான் கேள்வி. அறிவியல் வந்து பாலிடிக்ஸ் கிடையாது. அந்த ரிசல்ட் முதல்ல நமக்கு தேவை. ரிசல்ட் யார் எழுதுறாங்க, எப்ப எழுதுறாங்க, அதோட முடிவு என்ன, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க கண்டுபிடிக்கிறது காஸ்ட்லியா இருக்கிறப்ப இப்படி மலிவா, இந்த கேள்வியே வந்து கண்டுபிடிக்கிறது நீங்க இப்ப இப்படி சொல்றீங்களே. சரி, யாராவது மலிவா ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு கேட்கறேன். யாராவது மலிவா கண்டுபிடிச்சிருக்காங்க நான் கேட்கறேன். மலிவா யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? எல்லாம் உயர்ந்ததா தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு நோபல் பரிசு கொடுத்து என்ன பண்றது? தரம் இல்லாத ஆளு. அதை வந்து அதை எவாலுவேஷன் பண்ற ஆளுங்களுக்கு வந்து தகுதி. அதுவும் சரியில்லை. அதுவும் சரியான பதில் இல்லை. எக்கனாமிக் அவங்க கண்டுபிடிச்சது எக்கனாமிக்கலா இல்லைன்னு சொல்லுங்க. எக்கனாமிக்கலா இல்ல. யாரு கண்டுபிடிச்சது கரெக்ட் தான், கண்டுபிடிச்சது உண்மைதான். ஒரு அணுவின் செயல்பாட்டை சொன்னதெல்லாம் உண்மைதான், அதுக்கு நோபல் பரிசு தான். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சது எக்கனாமிக்கலா இல்ல, சீப்பஸ்டா இல்ல. அப்ப ஏன் நீங்க அதை அதுதான் கேள்வி கேட்கணும். அதாவது கண்டுபிடிச்ச விஷயத்தை சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்க வந்து தங்கத்துலதான் வேலை செய்யணும்னு சொல்றீங்க. என்னது தங்கத்துல வேலை செய்யும்? உதாரணத்துக்கு சொல்றேன், தங்கத்துலதான் அது வேலை செய்யும், அது பிளாட்டினஸா வேலை செய்யும், அப்புறம் டைமண்ட் இருந்தா தான் வேலை செய்யும் சொன்னா நீ கண்டுபிடிச்சது உண்மை. அப்ப விஷயங்கிறது கண்டுபிடிச்சது என்ன உண்மைதானே, அந்த மலிவாக்க முடியல. அப்ப மக்களுக்கு, சராசரி மக்களுக்கு யூஸ் பண்ணாத அதை கண்டுபிடிச்ச பொருள் அதனோட பயன்பாடு அவசியம் இல்லை. அப்படின்னா மலிவா. சரி, இப்ப நான் அதைத்தான் திருப்பி நான் வரேன். இப்ப நான் அதே 1 கிராம் தண்ணி எடுத்து நான் நிரூபிச்சுட்டேன். யாருமே அதை புரிஞ்சுக்கலையே. நான் நிரூபிச்சுட்டேன். என் பொண்ணுக்கே புரியாது. நான் 15 நாளைக்கு முன்னாடி இருந்த நிலை வேற, இப்ப நான் பேசுறது வேற. இப்ப நான் வந்து இன்னைக்கு தேதி 11 அக்டோபர் 11 இருக்க பயங்கரமா காலையில இதுதான் இப்படி வேலை. இன்னும் கிளாரிஃபை ஆயிட்டே இருக்கு. இப்ப அவருக்கு ஒரு எனக்கு ட்ரிபிள் படிச்ச என்ஜினியருக்கு நான் விளக்கியிருக்கேன். அவர் பேரு நம்ம மாணவர் தான். அவர் இப்ப 6 நாளா உணவு இல்லாம இருக்காரு. இன்னைக்கு தான் உணவு இல்லாம இருந்து இன்னைக்கு கிளீன் பண்றாரு. தொண்டையில சளி வந்து சேர்ந்துருச்சு. அது சளி இறக்கி விட சொல்லி பீட்ரூட் நல்லா வேக வச்சு வெங்காயம் போட்டு கரைச்சி கஞ்சி மாதிரி வச்சு குடிச்சுட்டு விஷத்தை இறக்கி விட்டு. அப்ப 5 நாள்ல அந்த கரெக்ட் ஆயிடுச்சு. அப்ப அவர் ட்ரிபிள் என்ஜினியர். அப்பதான் கேட்டாரு, இந்த 5 ஆர்டிக்கல் அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். அவர் வந்து நாளைக்கு ஜெராக்ஸ் எடுத்து நான் படிச்சு பாக்குறேன் அப்படின்னாரு. முதல்ல பேப்பரை எடுத்துருங்க. முதல்ல டிஜிட்டலா இருக்கிறது பேப்பர்ல மாத்து. பேப்பர்ல படிங்க. முதல்ல பேப்பர்ல படிங்க. டிஜிட்டல் அனுப்பிச்சு அது சோம்பேறித்தனை. நீங்க யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப 5 அனுப்பிச்சிருப்ப யாராவது படிச்சீங்களா? ஒருத்தரும் படிச்சு.
அது தண்டம், அனுப்புறது தண்டமாயிருது. ம். அனுப்புறது படிக்கிறது இல்ல, அது யாருக்கும் பகிர்றதும் இல்ல, அதை எடுத்து பார்த்து டிஸ்கஸ் பண்றதும் இல்ல. அப்புறம் அனுப்பிச்சு என்ன பண்றது? இப்ப நான் அது பண்றேங்கிறாரு. சரி, அவர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர். அவர் சொன்ன முதல்ல அணுவின் செயல்பாடு புரிஞ்சுக்குங்க. அணுவை புரிஞ்சுக்கிட்டா அண்டத்தை புரிஞ்சுக்கலாம். அணுதான் எல்லாமே, அணுதான். தண்ணியிலும் எல்லாம் அணுல தான் இருக்கு. தண்ணி எடுத்தாலும் அணுதான் இருக்கும். ஒரு சாதாரண ம். ஒரு சாதாரண செம்பு கம்பி, கேவலமான கம்பி, செம்பு கம்பி, அதுலயும் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இருக்கு. ஆனால் அதுல மூமெண்ட், அதுல வந்து ஓட்டம் பார்த்தீங்கன்னா புரோட்டானும் ஓடும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவும் ஓடும். எப்பொழுது அது ஹை பொட்டன்சியல் கொடுக்கறப்ப தான் அது ஓடும். ம். எங்கேயோ இருந்து வந்து கம்பியில பூதும், எங்கேயோ இருந்து வந்து கம்பியில பாஸ் ஆகுது. அந்த அவ்வளோ வேகத்துல கொடுத்தாதான் ஒரு டைனமோ வந்து 3000 ஆர்பியில சுத்தும் பொழுதுதான் அவ்வளோ பொட்டன்ஷியல் உற்பத்தி ஆகி அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தது அந்த கம்பியில டொயின்னு பிச்சுட்டு வெளியே போகுது. ம். சும்மா ஒரு டைனமிக். அப்போ மினிமம் 3000 ஆர்பிஎம் இருந்தா தான் இந்தியாவில் இருக்கிற 3030, அதாவது ஹெட்ஸ், ஒரு வினாடிக்கு 60 ஹெட்ஸும் இருக்குது, ஒரு வினாடிக்கு வந்து 70 ஹெட்ஸ் கூட இருக்குது. அதாவது 3000 ஆர்பிஎம் இருக்குது, 3500 ஆர்பிஎம் இருக்கு. இப்பதான் இந்த ஆர்பிஎம் தான் வச்சுதான் நம்ம வந்து மக்களுக்கு மின்சாரத்தை கொடுக்க முடியும். இதுக்கு மேல ஆர்பிஎம் போச்சுன்னு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்க முடியும். ஹை ஸ்பீடு வந்து நமக்கு தேவை 220 வோல்ட் தான். மீறி பண்ண 440 வோல்ட். என்னது 440 அல்லது 220. இதுக்கு மேல கொடுத்தா தாங்காது. சாதாரண மக்களுக்கு 440 தேவையில்லை, 220 தான் வேணும். என்னது 220 போதும். ரெசிடென்சியலுக்கு 220 போதும். ஆமா, ஆம்பியர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆம்பியர் போதும். இதுக்கு மேல தேவையில்லை. இதுதான் மினிமம். இந்த ஸ்பீடுக்கு 3000 ஆர்பிஎம், இந்த ஸ்பீடுக்கு ஜென்ரேட்டர் வந்து 3000 ஆர்பிஎம், இந்த ஸ்பீடுக்கு ஒரு ஜென்ரேட்டர் வந்து 3000 ஆர்பிஎம் சுத்தினா மட்டும்தான் இந்த பொட்டன்ஷியல் கொடுக்க முடியும். இது பொது, சரியா? இது பொது, சரிதா? இப்ப நான் திருப்பி நான் வரேன். இப்ப நான் 1 கிராம் தண்ணியில என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனால் அந்த 1 கிராம் தண்ணி ஆக்சிலேட் பண்ணுது, ஜென்ரேட் பண்ணுது, அல்லது ஆக்சிலேட் பண்ணுது, அல்லது பல்ஸ் கொடுக்குது. எப்படி பல்ஸ்? என்ன பல்ஸ் தான் இது, வந்து பல்ஸ் தான். என்னது பல்ஸ்? பல்ஸ்னா சாதாரண விஷயம் இல்ல. ஒரு செகண்டுக்கு 1 கோடி பல்ஸ். இதுக்கு வந்து டிவைஸ் கிடையாது. நான் ஒரு அசம்ஷன்ல சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, எனக்கு வந்து எப்படி வந்து நீ 9 வோல்ட் வெளியே கொடுக்குற, 9 வோல்ட் அவுட்புட் வருது எப்படி? 9 வோல்டேஜ் கம்பியில பாஸ் அது அதிர்வெண்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சொல்லுங்க. அந்த வெப்பம் மறுபடியும் அதுல ஏதோ ஒரு கன்வெர்ட்டர்ல போய் கன்வெர்ட் ஆகி அந்த டங்ஸ்டன் லைட்டுக்கு போகுது. வந்துட்டு நான் எல்இடி வச்சுக்கிறேன். நான் வந்து சீப்பஸ்ட் எல்இடி வச்சுக்கிறேன். ஏன்னா எல்இடி வந்து லைட்டை வந்து என்னவா மாத்தினா கரண்டா மாற்றும். அது எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு. டயோடு தான் வைக்கிறேன். நான் எங்க டங்ஸ்டன் வச்ச டயோடு வச்சிருக்கிறேன். 2 டயோடு இருக்குது, நிறைய டயோடு இருக்குது. 2 டயோடு முக்கியமா சொல்றேன். போட்டோ எமிட்டிங் டயோடு இருக்குது, லைட் எமிட்டிங் டயோடு இருக்குது. இப்ப நான் வச்சுட்டு என்ன பண்ணோம்னா லைட்டை கரண்டா மாத்தும், கரண்ட்டை லைட்டா மாத்தும். அதாவது கரண்ட்டை லைட்டா மாத்துறதும் இருக்குது, லைட்டை கரண்டா மாத்துறதும் இருக்குது. உதாரணத்துக்கு சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் வந்து லைட் வருது, நம்ம கரண்ட்டை மாத்தி கொடுக்குது. நம்ம கரண்ட் கொடுக்கறோம், லைட் எரியுது. புரியுதா? தலைகளை உள்டாவா மாத்துறேன், இப்படி மாத்திரம், அப்படி இப்படி மாத்திரம். 2 டயோடு தான் வேற. இந்த டயோடு வேலை தெரியுமா? ஒரு டயோடு போட்டான வந்து எலக்ட்ரிசிட்டியா மாத்தேன், இன்னொரு டே வந்து எலக்ட்ரிசிட்டியை போட்டானா மாத்தேன். இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் எல்இடி வச்சுக்கிட்டேன். எல்இடி வச்சு நான் ப்ரூஃப் பண்றேன். நான் வந்து குவாண்டத்தை ப்ரூஃப் பண்றேன். அதை வந்து இப்படிதான் யூனிவர்சிட்டி, இப்பதான் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இப்படிதான் இயங்கிட்டு இருக்குது. இதுதான் ஃபைனல். நான் சொல்றது ஃபைனல். ஏன்னா 3 பார்ட்டிகல் தான் இருக்குது, பேசிக் பார்ட்டிகல். சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் 250 இருக்குது. எவ்வளவு? 250க்கு மேல. அது இன்ஃபினிட்டி. அது வந்து இது வரைக்கும் எத்தனை துகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
சப்பாட்டா துகள் வந்து தெரியலைங்க, அது தெரியல. 250க்கு மேலேன்னு சொல்றாங்க. என்னது? 250க்கு மேல. ஆனா ஆரம்பத்துல எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க? 3. அதுக்கு என்னது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அவ்வளவுதான். இதைதான் நம்ம இது 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 மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படை. இது எப்படி செயல்படுங்கிறத கேள்வியே. ஒருத்தர் சொன்னார், டென்மார்க் சொல்லிட்டாரு, எலக்ட்ரான் எலக்ட்ரான் போட்டான் எங்க இருந்து வருது, போட்டா எங்க இருந்து வருது, போட்டா எங்க இருந்து வருதுன்னு யாருக்கும் பதில் சொல்லவே இல்லை. போட்டா இஸ் எனர்ஜி. என்னது? போட்டா இஸ் எனர்ஜி. எனர்ஜி போட்டான். போட்டான், PHOTON, போட்டான். புரியுதா? அது வந்து எனர்ஜி பாக்கெட். அந்த எனர்ஜி எப்படி வெளிவருதுன்னு யாருக்கும் தெரியல. அப்படின்னா அவர் சொல்றாரு, அதை நீல்ஸ் போர் அவர் தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு. இல்ல, எனக்கு தெரிஞ்ச வகையில் அவரு ஈக்குவேஷன் போடுறவங்க கால்குலேஷன் போட்டு சொல்றாரு. இப்படி சொல்லும் பொழுது எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிறனாலதான், ஜம்ப் ஆகிறப்ப அதுக்குள்ள மறைந்திருக்கிற போட்டான் ரிலீஸ் ஆகி வெளியே போய் எனர்ஜியா கொடுக்குதுங்கிற பயங்கர ஸ்பீட்ல பரவுது. நியரஸ்ட் லைட் வேவ், அது நியரஸ்ட் மேக்னெட்டிக் வேவ்க்கு இணை, அதாவது மின்காந்த அலைகளுக்கு இணையான வேகத்தில் பயணிக்கக்கூடிய போட்டான் தான். போட்டானும் வேகமா பரவுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவும் வேகமா போகுது. ஆனா அதை விட குறைஞ்ச கொஞ்சம் வேகம். நீங்க தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேகம் தான் இருக்குது ஹையஸ்ட் ஸ்பீடு. அது கரெக்ட். அதுக்கு அடுத்து ஏன்னா பாருங்க, இந்த மின்காந்த அலைகளுக்கும் வெயிட் கிடையாது, எடை கிடையாது. போட்டானுக்கு எடை கிடையாது. மற்றதெல்லாம் எடை இருக்குது. மற்றதெல்லாம் எடையில பயணிக்க முடியாது. இப்ப புரியுதா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப ஒருத்தர் சொல்லிட்டாரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிறான்னு போட்டான் ரிலீஸ் ஆகுன்னு சொல்றாரு. இன்னும் ரஷ்யக்காரர் ஒரு வந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, புரோட்டான் ஜம்ப் ஆகிறதுனாலையும் வந்து போட்டான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறாரு. ஹிடன் பார்ட்டி அவரும் சொல்றாரு, போட்டான், அதாவது அந்த புரோட்டான் ஜம்ப் ஆனாலும் போட்டான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஹிடன் பார்ட்டிகல், ஹிடன் போட்டான்ங்கிறது ஹிடன், மறைஞ்சு இருக்கிறது. அவருக்கும் அவார்டு கொடுத்துட்டாங்க. அவருக்கும் அதாவது எலக்ட்ரான் ஜம்ப் ஆனாலும் போட்டான் ரிலீஸ் ஆகுன்னு சொன்னவருக்கும் அவார்டு. புரோட்டான் ஜம்ப் ஆனாலும் அது இந்த ஹிடன் பார்ட்டிகல், அந்த போட்டான் என்கிற அந்த தனி ரிலீஸ் ஆகுது. அப்ப 2 ரிலீஸ் ஆகுது. எலக்ட்ரான் ஜம்ப் ஆனாலும் போட்டான் ரிலீஸ் ஆகும், புரோட்டான் ஜம்ப் ஆனாலும் போட்டான் ரிலீஸ் ஆகும். இப்ப நான் புதுசா உலகத்துக்கு முதல் முறை நான் சொல்ற வரேன், நியூட்ரான் ஜம்ப் ஆனாலும் புரோட்டான் ரிலீஸ் ஆகுது. என்னது? புரோட்டான் ரிலீஸ் ஆகுது. நியூட்ரான் ஜம்ப் ஆகும்போது புரோட்டான் வந்து ரிலீஸ் ஆகுது. நான் இப்ப சொல்றேன், அந்த ரிவர்ஸ்ங்கிற அந்த நியூட்ரான் ஜம்ப் ஆகுறதுங்கிறது உலகத்துக்கு முதல் முறையா சொல்றேன். அதே மாதிரி இதுல போட்டான் வந்து ரிவர்ஸ்ல ஜம்ப் ஆகுறது எவனுமே ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவு. யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இதுவரைக்கும் எந்த இதுவரைக்கும் யாரும் சொல்லி கற்பனையே பண்ண முடியாது. என்னது? சொல்லி கற்பனையே பண்ண முடியாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப செஞ்சு பார்த்தா தெரியும். நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, முதல்ல ஒரு ml ஒரு பிளாஸ்டிக் குழாய், அவ்வளவுதான் எனக்கு தேவை. ஒரு பிளாஸ்டிக் குழாய் அல்லது வந்து 3 ml பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் எனக்கு தேவை, அவ்வளவுதான். நீ எதை வேணா வச்சுக்கலாம். 3 ml பிடிக்கிற ஒரு கண்டெய்னர், ஏதோ ஒரு டியூப். ஆமா, அது வந்து என்ன மின்சாரத்தை கடத்த பிளாஸ்டிக்கா இருக்கணும். என்னது? அது ஒரு பிளாஸ்டிக் டப்பால ஓட்டை போட்டாலும் சரி, அவ்வளவுதான். ஒரு கெட்டியான பிளாஸ்டிக், ஒரு கெட்டியான கியூப் பிளாஸ்டிக் எடுக்கிறீங்க, அது ஒரு ஓட்டையை போட்டு 2 ml தண்ணி ஊற்றி 2 கம்பி வைக்கிறீங்க. ஒண்ணு ஜிங்க் கம்பி வைக்கிறீங்க, ஒண்ணு வந்து காப்பர் கம்பி வைக்கிறீங்க. வச்சு உடனே அது அவுட்புட் என்னன்னு பாக்குறீங்க. அது வந்து 0.9 வோல்ட் வரணும். என்னது? 0.9 வோல்ட், 9 மில்லி ஆம்பியர் வரணும். இதுதான் பேசிக் நீங்க பண்றீங்க. இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். அது எப்படி 1 கிராம் தண்ணி எப்படி வரும்? வோல்ட் எப்படி கன்வெர்ட் ஆகும் அந்த சமன்பாடு விளக்க சொல்லுவோம். மாலிகூல்ஸ் எப்படி பிரியுது, எப்படி அது ஈக்குவலைஸ் ஆகுது.
எப்படி ரெடியூஸ் பண்ணுது? அதை நீங்க சொல்ல வேண்டிய காரணம். எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அது கால்வனிக் எஃபெக்ட், வோல்டாய் எஃபெக்ட், அதெல்லாம் விட்டுறியா? எப்படியா ஒரு கிராமத்துல இருந்து வெளியே வருது சொல்லியா முதல், அதுக்கு பதில் சொல்லு. நமக்கு மூளை இருக்குது இல்ல? அப்பதான் நான் இங்க என்ன வர்றேன், இங்க வந்து அந்த அதாவது வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் ஃபியூல், வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் வைப்ரேட்டர், வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் வைப்ரேட்டர் ஆர் குவாண்டம் ரெகுலேட்டர் ஆர் குவாண்டம் ஜெனரேட்டர் ஆர் குவாண்டம் ஆசிலேட்டர் ஆர் குவாண்டம் எக்ஸலரேட்டர், எப்படியோட வச்சுக்கலாம். ஏன்னா அது எல்லாமே குவாண்டத்துல ஒர்க் பண்ணுது வாட்டர். நீ என்ன வச்சுக்கிறே வச்சுக்க, குவாண்டம் ஃபியூல் வந்து எப்படி வேணா ஆக்ட் பண்ணுது. அப்போ ஏன்னா இங்க வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போட்டான் ரிலீஸ் ஆனா தான் லைட்டிங் எல்இடி எரியும். எத்தனை லட்சம் மீட்டர் வேகத்துல வெளியே வரணும்? 3 லட்சம் கிலோமீட்டர். அதுக்கு எக்ஸலரேட் பண்றது யாரு? எக்ஸலரேட்டர். அது எக்ஸலரேட் பண்றது யாரு? எக்ஸலரேட் பண்றது யாரு? முறுக்குறது யாரு? இந்த எலக்ட்ரான், நியூட்ரான். வாட்டர் அதை எக்ஸலரேட் பண்றாரு. எக்ஸலரேட்டர். முடிக்கி விடுறது யாரு? துரத்தி விடுறது யாரு? வாட்டர். அப்ப வாட்டர் என்னது? குவாண்டம் வைப்ரேட்டர். வாட்டர் வந்து குவாண்டம் வைப்ரேட்டர் அல்லது எக்ஸிலேட்டர் அல்லது எக்ஸிலேட்டர் அல்லது வைப்ரேட்டர் அது ஃப்ரீக்வன்சி அவுட்புட்டர் அல்லது எப்படி வேணா வச்சுக்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. நீங்க யாருக்கு புரிய வைக்கிறீங்க? ஒரு ப்ரொஃபஸருக்கு புரிய வைக்கிறீங்க அல்லது எனக்கு நீங்க புரிய வைக்கிறீங்க? நான் கேட்கறது 1 கிராம் சார். என்னது 1 கிராம்? சரி, இந்த 1 கிராமுடைய வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 1 கிராம் வேல்யூ, வாட்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 0.9 × 9 பெருக்கினீங்கன்னா 0.81 மில்லி வாட்ஸ் வரும். அந்த 0.1 மில்லி வாட்ஸ்ங்கிறது 1 கிராமுடைய அவுட்புட் கிடையாது, ஒரு மாலிகுலுடைய அவுட்புட். ஒரு மாலிகுல் அவுட்புட். அப்ப எத்தனை மாலிகுல் இருக்குது? பல ட்ரில்லியன் 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 மாலிகுல் இருக்கு. சூரியனே கிட்ட வர முடியாது. சூரியனே கிட்ட வர முடியாது. அந்த அளவுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப நீ ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ அந்த மாலிகுல்ஸ் வந்து சூரியனோட பவர் ஜாஸ்தி இருக்கு, அப்பதான் அந்த அதோட வேகம் வந்து அதிகமா இருக்கும். ஏன் எப்படி கணக்கு போடுறேன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து அவுட்புட் வந்து எனக்கு 0.9 வோல்ட்டும் 9 மில்லி ஆம்பியர் வருது. ரெண்டையும் பெருக்கும் பொழுது 0.81 மில்லி வாட்ஸ் வருது. 0.81 அப்படி வருது, அல்லது 0.81. அப்ப 8 மில்லி வாட்ஸ் வருது எனக்கு. 8 மில்லி வாட்ஸ் வச்சுக்கலாம். 8 மில்லி வாட்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். 8.1 மில்லி வாட்ஸ். 0.08 வச்சுக்கலாம். 0.08. ஓகே. ஒரு டியூபுக்கு தான் சொல்றேன், ஒரே ஒரு டியூபுக்கு தான் சொல்றேன். என்னது? ஒரு டியூப்ல ஒரு மாலிகுலுக்கு அவ்வளோ. நான் மல்டிப்ளை பண்றப்ப என்ன பண்றேன், மல்டிப்ளை பண்ணும் பொழுதுதான் அது 10 டியூப் வைக்கிறப்ப 81 மில்லி வாட்ஸ் வருது. எனக்கு அது தேவையில்லை. ஒரு டியூபுக்கு எவ்வளவு அவுட்புட் வருது, அது ஒரு மாலிகுல் ரேட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்னுடைய செட்டப் இது வந்து இந்த செட்டப் மாறலாம். இந்த செட்டப் வந்து இதுதான் பேசிக். இந்த செட்டப் மாறலாம். ஆனா வைப்ரேட்டருக்கு என்ன வச்சுக்கிறீங்க? ஆக்சிலேட்டருக்கு, வைப்ரேட்டர், ஜெனரேட்டருக்கு தண்ணி வச்சுக்கிறீங்க. நீங்க எந்த 2 கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க வச்சுட்டு அவுட்புட் மட்டும் காட்டுங்க எனக்கு. நீங்க எந்த கம்பி வேணா வச்சுக்கலாம். என்னது? எந்த கம்பி வேணாலும். நான் சொல்றது, நான் வந்து சீப் ரேட்டா, மாடரேட் அண்ட் சீப் ரேட்டை வந்து எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு ஜிங்க் அண்ட் காப்பர் தான் எனக்கு சீப்பா தெரியுது. நீங்க எதை வேணா பண்ணிக்கலாம். அந்த 3 ml வாட்டர், 1 ml வாட்டர் வந்து 3 ml கம்பனா 3 ml is not a compulsory. 3 ml is not a compulsory. அப்ப என்ன 1 ml அது 1 ml is not a compulsory. எதுல வேணா பண்ணலாம். அது ஆனா அது குவாண்டபிளா இருக்கணும். நம்ம டெஸ்ட் பண்ற வாட்டர் குவாண்டபிள். ஏன்னா அது ஃபார்முலா கண்டுபிடிச்சு இது பண்றது எவ்வளவு வாட்டர்னு அந்த வாட்டர் மெஷரபிளா இருக்கணும். நான் சொல்றது மாலிகுல் வேல்யூ தான் சொல்றேன். நீ 1 லிட்டர் வச்சேன்னா 1 கிலோ வச்சேன்னா 1 ml. எனக்கு என்ன, எனக்கு மாலிகுல் வேல்யூ தேவை. என்னது மாலிகுல் வேல்யூ? இப்ப சொல்லுங்க. 1 கிராம் வச்சேன்னா, 1 லிட்டர் வச்சேன்னா, 100 லிட்டர் வச்சேன்னா, ஒரு கடலையே வச்சு எனக்கு என்ன?
ஆனா அந்த ஒரு மாலிகுல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா அதுல காமிக்கும். அதைத்தான் நான் கேட்கறேன், அது எப்படின்னு காட்டுங்க. அதைத்தான் நான் சொல்லிட்டேன், விஷயம் சொல்லிட்டேன். இப்ப அது 2 கம்பி உள்ள வச்சு அந்த வாட்டர் வந்து வைப்ரேஷன்ல இருக்குமா அப்போ? ஆமா, அது எப்படி? அப்ப அந்த கம்பி வைக்கும்போது அது வந்து எப்படி பாஸ் ஆகுது அதுல? அதுக்கு தான் வாட்டர் இஸ் ஜென்ரேட்டர், ஹை ஸ்பீட் ஜென்ரேட்டர். வாட்டர் இப்ப நாம அந்த டியூப்ல வைக்கும்போது எப்படி அது ஜென்ரேட்டர் வைப்ரேட் ஆகுதா? அதோட ஃபோர்ஸே வந்து இப்ப வாட்டருக்கு ஒரு தன்மை இருக்கு என்னன்னா அந்த ஃப்ரீக்வன்சில தண்ணி அதுதான் இருக்காது. செல்ஃப் ஜென்ரேட்டர் பேரு. செல்ஃப் ஜென்ரேட்டர், செல்ஃப் வைப்ரேட்டர், செல்ஃப் வைப்ரேட்டர். வாட்டர் எப்பயும் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. அது வந்து வைப்ரேட்டிங் நிலைத்தன்மை இருக்குது. அதாவது மூவ்மெண்ட்னு சொல்லாதீங்க. மூவ்மெண்ட்னு சொன்னா மாட்டிக்குவீங்க. வைப்ரேட்டர்னு சொல்லுங்க. ஃப்ரீக்வன்சில இருக்கு, அதிர்வெண்ல இருக்கு. வாட்டர் வந்து அதிர்வெண்ல இருக்கு. அப்படி மூவ்மெண்ட்னா அப்படி தண்ணியில ஓடுற மாதிரி, வாய்க்கால்ல தண்ணி ஓடுற மாதிரி அப்படி கணக்கு போடக்கூடாது. அது வெலாசிட்டி. சாரிங்க, அதை நான் மாத்தி சொல்லிட்டேன். இந்த தப்பு வார்த்தையை தப்பா மாத்தி பேசுறீங்க. சொல்லிட்டேன். தப்பா பேசிட்டீங்கன்னா ப்ரொஃபசர் மண்டையை கொட்டி விட்டுருவான். நாம ஒரு வாட்டர் எங்க வச்சிருக்கிறோம், ஒரு டியூப்ல வச்சிருக்கிறோம். மொத்தமா அப்ப மூளையே சீல் வச்சிடறோம். வாட்டர் வந்து ஒரு 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 டியூப்ல வச்சிருக்கிறோம். அங்கெங்க மூவ்மெண்ட் இருக்குது? மூவ்மெண்ட் இருக்காது, ஒன்லி வைப்ரேஷன் தான் இருக்கும். அந்த வைப்ரேஷன் யாரு கொடுக்குறாங்கன்னா அது எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். பை யூனிவர்ஸ். அது யூனிவர்சல் கான்செப்ட். அத மண்டை உடைக்கணும் அவனை. நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எந்த நியூட்டனு சொல்லல, எந்த அல்லது நியூட்டனுக்கு அவன் வேட்டு வைக்கணும். ஐன்ஸ்டீன் அவனை விட நாங்க சிறந்தவங்க. இப்ப இந்த லிக்விட் எனி லிக்விட் அது வைப்ரேஷன் தான் இருக்கும். இது திடப்பொருளா இருந்தா அது வைப்ரேஷன் இருக்காது. ஆமா, சாலிட் மேட்டர். இது வந்து இது லிக்விட் மேட்டர் தான். நல்ல கேள்விதான். திடப்பொருளும் அதிர்ந்து கொண்டு இருக்கிறது, அவுட்புட் கிடைக்க மாட்டேங்குது. அதான் விஷயம். ஃபிரிக்ஷன் லாஸ்ல போயிருது. ஃபிரிக்ஷன் லாஸ். ஆமா, கடின பொருள் அது திண்மையான பொருள்ல ஃபிரிக்ஷன் லாஸ் ஆகும். அதுல பாஸ் ஆகாது, எடுக்க முடியாது. லாஸ் ஆகலாம், வர்றது அதிக. இப்பதான் கரெக்டா வர, இப்பதான் மேட்ருக்கு வர, இப்பதான் உங்களுக்கு மண்டையில ஏறுது. சரி, அப்படின்னா இந்த வாட்டர் வந்து எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னா அவர் செல்ஃப் ஐனிசைசர், செல்ஃப் வைப்ரேட்டர், செல்ஃப் ஜெனரேட்டர். அவர் யாரும் ஆட்டு வைக்கிறதுல அசிக்கிறது. அவர் பிறக்கும் பொழுது அப்படித்தான் டிசைன் ஆயிட்டார். ஆமா, அதுல 2 கம்பி வைக்கும் போது இன்னும் ஃபாஸ்டா அயனைசேஷன் அதிகமா நடக்குது. அதுவல்ல, அதெல்லாம் கிடையாது. அது வந்து எப்படின்னா மீடியேட்டர். அது மீடியேட்டர். அவர் வந்து மீடியாவா மாறுறாரு. அது கண்டக்டிங் மீடியா, ஒன்லி கண்டக்டிங் மீடியா. ஆக்சுவலா இப்ப வாட்டர் மட்டும் அயனைசேஷன் நடந்துட்டு இருக்கு. கம்பி வைக்குமா அது மூலம் மீடியேட்டர் அது கடத்துது. இப்படி சொல்லுங்க. ஒன்லி கண்டக்டர். சரி, அந்த கண்டக்டரோட கேரக்டர் பொறுத்தது அவுட்புட் கிடைக்குது. அந்த கண்டனோட அந்த கடத்தியோட கேரக்டர் பொறுத்து அது எப்படி எவ்வளவு நீ அதிகமா காப்பர் வைக்கிறியா, நீ அலுமினியம் வைக்கிறியா, லெட் வைக்கிறியா, அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ குறையும் கூடும். அவுட்புட் வேல்யூ குறையும் கூடும். அதுல வர வேல்யூவை நம்ம இந்த மீட்டரை வச்சு செக் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். செக் பண்ண இதோட முடிஞ்சு போச்சு. அதாவது மொத்தனுடைய பிரபஞ்சத்துடைய கணக்கை நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு மேல இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேலையே இல்லை. அதான் இப்ப எடுத்தாச்சு. இதே வந்து லைட் எல்இடி லைன் கனெக்ஷன் கொடுத்தா அது எரியும். இப்ப அடுத்த கேள்விக்கு நான் வர்றேன் பாருங்க. இப்ப நீங்க பாத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நான் 10 வைக்கிறேன். 10 வைக்கிற பணக்கு 9 வோல்ட் அவுட்புட் வந்தாகணும். ஆனா மல்டிமீட்டர் எவ்வளவு காட்டுதுன்னா, கணக்கு போட்டு பார்த்தா 7.8 8.8 இப்படிதான் காட்டுது. அதுக்கு மேல மெஷர் பண்ண முடியாது. ஏன் ஒண்ணு வச்சா 0.9 வந்ததுன்னா 10 பேருக்கு 9 வோல்ட் வரணும்ல, ஏன் வர மாட்டேங்குது சொல்லுங்க? ஃபிரிக்ஷன் லாஸ். ஃபிரிக்ஷன் லாஸ் 20% லாஸ் ஆகுது. சரி, அப்படியே மல்டிபிள் இது வரும். மெட்டல் லாஸ் இருக்கு இல்லையா? ஆமா, இப்பதான் பேசணும். திடப்பொருள ஃபிரிக்ஷன் லாஸ் வரும் இல்லையா? அதே ஃபிரிக்ஷன் லாஸ். இது 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல எக்ஸலரேட் பண்ணுது. இந்த வாட்டர் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல எக்ஸலரேட் பண்ணுது. ஒரு வினாடிக்கு பல லட்சம் போட்டான் ரிலீஸ் பண்ணுது. ஒரு வினாடிக்கு பல லட்சம் போட்டான ரிலீஸ் பண்ணுது. ஒரு வினாடிக்கு எத்தனை லட்சம் போட்டான்? பல லட்சம் போட்டான் அமுச்சறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா ஜம்ப் ஆயிருது. என்னது? பேரியரை கடக்குது. என்னது? பேரியர் கடக்குன்னு சொல்லலாம். கேப்ப கடக்குது, பேரியர் கடக்குது, வாலை கடக்குது, ஃபிரிக்ஷன் கடக்குது, என்ன வேணா சொல்லலாம். சரி, ஏன்னா வாட்டர் வந்து ஒரு லிக்விட் மெட்டீரியல். வாட்டர் வந்து ஒரு லிக்விடு.
உள்ள ராடு வந்து ராடு வந்து பாத்தீங்கன்னா சாலிட் மெட்டீரியல், புரியுதா? சாலிட் மெட்டீரியல். ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது, ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப புரியுதா? ஆமாங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு தண்ணி வெளியே வராது, ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு தண்ணி வெளியே வராது, கிளாசிக்கலா தண்ணி வராது. ஆமா, தண்ணி வராது. ஆமா, ஆனால் ஆனால் இந்த கம்பியில வருது. இந்த கம்பியில என்ன வந்து சாலிட் மேட்டர் சாலிடா இருக்கிறதால அதுல வந்து லாஸ் ஆயிருது, போவாது, தாண்டி போவாது. ரைட்டா? திக்னஸ் இருக்கிறதால, இங்க கம்மியான திக்னஸ் இருக்கிறதால ஈஸியா பாஸ் ஆயிருது. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அந்த தப்பு தப்பு தப்பு, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் தப்பு, அது கிடையாது. இப்ப நான் வந்து தண்ணி பத்தி பேசல, தண்ணியில் இருக்கிற எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் பத்தி பேசுறேன். ஓகே. நீங்க வாட்டர் பத்தி பேசுறீங்க. அடிப்படை என்னன்னா, வாட்டர் வந்து தண்ணி விட்டு அந்த மெட்டல் விட்டு கடந்து வெளியே வராது. ஓகே, அது ரைட், அது ஓகே. ஆனா நான் என்ன சொல்றேன், தண்ணி பத்தி கவலைப்படல, தண்ணிக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானை பத்தி பேசுறேன். அந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் என்ன பண்ணுதுன்னா, ஒண்ணு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது, அல்லது புரோட்டான் ஜம்ப் ஆகுது, அல்லது நியூட்ரான் ஜம்ப் ஆகுது. அப்படி ஜம்ப் ஆகுறப்ப புரோட்டான் ரிலீஸ் ஆகுது. அது பேரியர் கடந்து போகுது. எது? லிக்விட்ல இருந்து ஹார்டு மெட்டீரியலுக்கு போகுது. இங்க லிக்விட்ல இருந்து ஹார்டுக்கு போகுது. லிக்விட் ஸ்டேட்ல இருந்து எங்க பறக்குது? ஹார்டு மெட்டீரியல். ஹார்டு யாரு? லிக்விட் ஆறு, ஹார்டு ஆறு. ஹார்டு வந்து அந்த கண்டக்டர். அப்ப ஃபிரிக்ஷன் என்னது? செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் எங்க வருது? செமிகண்டக்டர் வைக்கிறீங்க அங்க? இல்ல, அத கண்டக்டர், அந்த பாஸ், அத கடத்தி, அது மூல கடத்திது. அத கடத்தி, அது திடப்பொருள், இது திரவ பொருள். அப்ப அங்க பேரியர் உண்டாகுது. என்னது பேரியர் வருது? என்ன தடை உண்டாகுது? கிளாசிக்கல்ல வந்து எப்பவுமே வந்து தடையை உடைக்க முடியாது. கிளாசிக்கல்ல தடையை உடைக்க முடியாது. கிளாசிக்கலா திடப்பொருள் வந்து திடப்பொருள் அந்த பக்கம் போக முடியாது. திடப்பொருளுக்கு அந்த தகவல் கிடையாது. திடப்பொருளுக்கு தான் அது கிடையாது. தண்ணீர் என்பது திரவ பொருள். தண்ணீர் என்பது திரவ பொருள். என்ன பண்ணுதுன்னா வைப்ரேட்டிங் ஆகுது. என்னது? வைப்ரேட்டிங் ஆகுது, அது ஆக்சிலேட்டர் ஆகுது, அது பல்ஸ் கிரியேட் பண்ணுது. அப்ப என்ன ஆகுனா, அங்க இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான் அதிர்கின்ற பொழுது இந்த போட்டான் ரிலீஸ் ஆகி அந்த ஹை ஸ்பீட் ரிலீஸ் ஆகிறப்ப தாங்க முடியாம கம்பியில் ஏறிடுது. தாங்க முடியாம அந்த ஹை ஸ்பீட் தாங்க முடியாம கம்பி வெளியே ஏறி சர்ன்னு வெளியே வர்றப்ப அந்த போட்டானை கேப்சர் பண்ணி எல்இடி எரிய வச்ச ஆரம்பிச்சிருது. எல்இடி வேலை என்ன? அதே தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக் இப்ப தண்ணியில இருந்து ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அப்ப அந்த போட்டான் ஜம்ப் பண்ணும்போது அந்த எதிர்வினால அது ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஓப்பன் ஸ்பேஸ்ல அது போயிட்டு நிறைய போட்டான் வேஸ்டா போயிட்டு இருக்கு. கரெக்டா சொல்றீங்க. போட்டான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, நமக்கு அது யூட்டிலைஸ் பண்ண தெரியல. இத வந்து இந்த முண்டங்களுக்கு யாரும், இந்த நோபல் பரிசு முண்டங்களுக்கு இது புரியல. சரி, இப்ப பாருங்க. இப்ப 10 வச்சிருக்கீங்க. 10 வைக்கிறப்ப 0.9, அது 9 வோல்ட் வரணும். 0.9 into 10 9 வோல்ட். 0.9 into 10 வந்து 9, புரியுதா? 0.9 into 10 எவ்வளவுங்க? 0.9 into 10 எவ்வளவு? 9. இப்ப 9 வோல்ட் வருதுன்னு வர மாட்டேங்குது. சரி, இப்ப வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப 30% லாஸ் வச்சுக்கோங்க. இப்ப 9ல 30% பண்ணா எவ்வளவு? 9ல 30% 27, 2.7 மைனஸ் பண்ணிடணும். 30% இல்ல 9 6.7. 6.7 வச்சுக்கோங்க. சரி, 6னே வச்சுக்குவோமே. ஒரு கணக்குக்கு வச்சுக்குவோம். இப்ப 6 எனக்கு வந்துருச்சு. கன்ஃபார்ம் 6 வந்துருச்சு. ஓகே. ஒரு எல்இடி எரியருக்கு 3 வோல்ட் இருந்தா போதும். நான் 3 வோல்ட் கொடுத்துறேன். பயங்கர பவரா எரியுது. 12 மணி நேரம் எரிக்கிறேன். எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். காலையில எடுத்துட்டு பார்த்தா அது 3.5, 3.1, 3.2 காட்டுது. எது? மல்டிமீட்டர் காட்டுது. எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன், எவ்வளவு ஜென்ரேட் ஆகுதுன்னு பாக்குறேன். 6.5 ஜென்ரேட் ஆனது. இரவுல எரிச்சு பாக்குறப்ப 3.5 வந்து நிக்குது. கம்மியாயிடுச்சு. ஆனா எது எழுதிட்டு இருக்குது? எல்இடி எரிஞ்சிட்டு தான் இருக்குது. கரெக்ட். அது வந்து வேல்யூ அதிகமா இருந்தாலும் அதுக்கு தேவையான இது அந்த 3ல இருந்து அது கிடைச்சிட்டு இருக்கு. அந்த 3க்கு கம்மியாக எல்இடி லைட் எரியாது.
ஆனா எரிஞ்சிட்டே இருக்கு. 10 நாளைக்கு என்ன, ஒரு மாசம் தான் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ம், ம், ம். நான் என்ன பண்றேன், டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். 12 மணி நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறம் மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்தா 3.5 வந்துட்டு இருக்குது, புரியுதா? ஆனா இரவு செக் பண்றப்ப 6.5 இருந்தது. ம். ஃப்ரெஷ்ஷா செக் பண்றப்ப 9 அவுட் வந்தது. ஃப்ரெஷ்ஷா செக் பண்றப்ப ஒரு 10 ஒரு நிமிஷத்துக்கு மட்டும்தான் அது காட்டுச்சு. அது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும்தான் 9 வோல்ட் காட்டுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும்தான் 9 வோல்ட் காமிச்சது. கட 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 கடன்னு ஒரு 2-3 நிமிஷத்துலயே 6.5 வோல்ட் வந்துடுது. அது ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம். என்னது ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம். சரி. இப்ப நான் யூட்டிலைஸ் பயன்பாட்டு கொண்டு வர்றப்ப எரிய ஆரம்பிக்கல, எல்இடி எரிய ஆரம்பிக்குது. 12 மணி நேரம் எரிச்சாச்சு. எத்தனை மணி நேரம்? 12 நேரம். அப்ப இப்ப செக் பண்ணி பாக்குறேன், 3.5 வோல்ட் காட்டுது. ம். சரி, இவ்வளவுதான். அப்புறம் என்ன, கழட்டி வச்சிடறேன், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். என்னது டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா 6.5 வோல்ட்டுக்கு போயிருது திருப்பி. ஓ. எப்படி நடக்குது சொல்லுங்க? அப்ப டிஸ்கனெக்ட் பண்ணும்போது அது வந்து ஓய்வுல இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் ஏறிடுது. எப்படி எப்படி ரிவர்ஸ்ல ஏன் போகணும்? அப்ப ரிவர்ஸ்ல எது ஆக்ட் பண்ணுது? அப்ப ரிவர்ஸ்ல எது ஆக்ட் பண்ணுது? எல்லாம் ஃபார்வர்ட்ல. இப்ப நியூட்ரான் வந்து கரெக்ட். இப்ப பேலன்ஸ் வந்து நடுநிலை தன்மை ஆக்கிடுது. அப்போ அதுதான் அந்த 0 மைனஸ்ல போனதை ரெடியூஸ் ஆனது இப்ப இது வந்து போயிட்டு நடுநிலை தன்மையா ரிவர்ஸ்ல போயிட்டு ஈக்குவல் பண்ணிடுது. ரிவர்ஸ்ல அது வந்து நியூட்ரான் ஜம்ப் ஆகுது. அந்த போட்டான் வந்து பேக்வேர்டில் ரிலீஸ் ஆகுது. பேக்வேர்டில் ரிலீஸ் ஆகி பேலன்ஸ் பண்ணி நியூட்ரான் அது பேக்வேர்டில் ரிலீஸ் ஆகி சென்டருக்கு போயிருது. மீண்டும் சென்டருக்கு போயிருது. நியூட்ரிசிய சென்டர் தானே? நியூட்ரிசிய சென்டர். ஆமா, அணுக்கரு மையம். அது சென்டர்னு சொல்ல முடியாது, நியூட்ரலுக்கு போயிருது. சென்டர் அதாவது 3 இருக்கு. 3 புரிஞ்சுக்கணும்: எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். மைய கரு. அப்ப இது பேலன்ஸ் பண்ணுது. சென்டர்னு சொல்லி நம்ம வேற மாதிரி கற்பனையா நம்ம தப்பா கற்பனை பண்ணிக்கிறோம். சென்டர்னு சொல்றதுல வந்து வெவ்வேறு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுதா? வெவ்வேறு இடத்துக்கு வெவ்வேறு பொருள். அணுக்கருக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்ப என்னன்னா கருங்கிறது என்னது? புரோட்டான் தான் உண்மையாலுமே கரு. புரோட்டானுங்கிறது உண்மையான கரு, புரியுதா? அதுக்கு பேர் இன்னொரு பேர் நியூக்ளியர்பாங்க. என்னது? நியூக்ளியர். அதுதான் அந்த புரோட்டானுக்கு இன்னொரு பேர் நியூக்ளியர். அது இன்னொன்னு சொல்லுவாங்க, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப அந்த அணுக்கருக்குள்ள இது இருக்குங்களா, மைட்டோகாண்ட்ரியா அது மாதிரி? ஐயே, மறுபடியும் நீங்க குழப்பாதீங்க. நம்ம ஒண்ணு எலக்ட்ரிசிட்டி பத்தி மட்டும் பேசுங்க. நீங்க கண்டதுக்கு போறீங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்ப கூடாது. மக்கள் வந்து முட்டாளாக்கிடுவாங்க. நம்ம வந்து அப்படிதான் கிடையாது. நான் வந்து ஒரு எனர்ஜி வந்து ஒரு எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் பண்ற ஒரு லைட் வேல்யூ எரியுது. லைட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி வைப்ரேட் ஆகுது, நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதை நான் கிளாரிஃபை பண்றதுக்கு உங்ககிட்ட நீங்க வந்து ஒரு டிப்ளமோ சிவில் இன்ஜினியர். காலையில் ஒருத்தர் பேசுறது, அவர் வந்து எலக்ட்ரானிக் சிவில் இன்ஜினியர். இன்னொரு இன்ஜினியர் வந்து பில்டிங், அவரோட பேசிட்டு அவர் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல டவுன் பிளானிங் இதுல வேலை செஞ்சவர். கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் சேலரி வாங்குறவர். அவருக்கு புரிய வச்சுட்டு வர்றேன். ஸ்வீடன்ல இருக்கிற ஒருத்தர் இன்ஜினியர், அவர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், அவருக்கு புரிய வச்சிருக்கேன். எல்லாரும் நோபல் பரிசு வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். இப்ப ரிவர்ஸ்ல வருது. எதுல ரிவர்ஸ் வருது? நியூட்ரான் ரிவர்ஸ்ல. கரெக்டா புரிஞ்ச. நியூட்ரான் வந்து லாஸ கரெக்ட் பண்ணுது. பேலன்ஸ் பண்ணிக்குது. திருப்பி 6.5 போயிருது. அவ்வளவுதான். 6.5 யார் கொண்டு வராங்கன்னு காட்டி நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நியூட்ரான் தான் பண்றாரு. நியூட்ரான் என்ன பண்றாரு தெரியுமா? புரோட்டான் ரிலீஸ் பண்றாரு. புரோட்டான் ரிலீஸ் பேக்வர்ட் ரிலீஸ் ஆகி போகறனால அது பேலன்ஸ் பண்ணிக்குது. இழந்தது 3 பாயிண்ட் இருந்து மேல 6 பாயிண்ட் போகுது. 6 மட்டும் இல்ல, அது 7 வரைக்கும் 8 வரைக்கும் கூட போகலாம். என்னது? 7 8 வரைக்கும் போகலாம். 7 போகுது கட்டாயம். 6 பிள்ளை பாத்துட்டா 100 முறை பாத்துட்டங்க. 100 முறை பார்த்தாச்சு. அதான் அது மேக்ஸிமம் லிமிட் போயிட்டு மறுபடியும் நடுநிலைமைக்கு வந்துரும். இப்ப இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு எழுதுங்க எனக்கு. சரி. தாமதப்படுத்துனீங்க, எவனோ காப்பி அடிச்சுட்டு போயிடுவான். அவ்வளவுதான். தாமதப்படுத்துனீங்கன்னா அடுத்த ஆட்டையை போட்டுருவான். என்னது? ஆட்டையை போட்டுருவோம். நீங்க முட்டாளாயிருவீங்க. அப்புறம் பேபான்னு முடிச்சுட்டு இருக்க வேண்டியது. உங்களோட கண்டுபிடிப்பு, உங்களோட உழைப்பு, நீங்க கற்பனையில கோட்டையை கூட போயிரும். இனிமேல்
நம்ம சயின்ஸ் பேசுறதுக்கு தகுதி இல்லாத மாறிடுவோம். எவனா காட்டி அடிச்சிட்டு போயிடுவான். அவன் வந்து டைட்டில் போட்டான். ஆனா என்னை முந்த முடியாது, காரணம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் என்னை எங்கிட்ட எவனு நான் என்னை யாரும் முந்த முடியாது. நான் போட்டு நான் யூடியூப்ல போட்டாச்சு. என்னது யூடியூப்ல போட்டாச்சு. நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். என்னுடைய ரெக்கார்டு இருக்குது என்கிட்ட. உங்ககிட்ட எந்த ரெக்கார்டும் இல்லை. இப்ப இதை பண்ணி என்ன பண்றீங்கன்னா யூடியூப்ல போட்டு நீங்க ஒரு பேரை வச்சு அடிச்சு விடுங்க. நீங்க ஒரு பேரை வச்சு ஏதோ ஸ்டார் எஃபெக்ட், நியூட்ரான் எஃபெக்ட், அது ப்ளூடே எஃபெக்ட், அது வந்து நெபுலா எஃபெக்ட், பிளாக் ஹோல் எஃபெக்ட், ஏதோ ஒரு பேரை வைங்க. என்னது பேரை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, இதை கொண்டு வந்தீங்கன்னா இதே பேருதான் வெவ்வேறே தவிர வினைகள் ஆக்டிவேஷன் ஒண்ணுதான் நம்ம கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்க இது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சி எலக்ட்ரான் ஜம்பை கண்டுபிடிச்சது வந்து நீல்ஸ் போர். புரோட்டான் ஜம்பை கண்டுபிடிச்சது வந்து ரஷ்ய சயின்டிஸ்ட், அவர் பேரு ஜார்ஜ் கர்மோன்னு பேரு. இப்போ நியூட்ரான் ஜம்பை கண்டுபிடிச்சவர் இனியன். அது மட்டும் இல்ல, அந்த போட்டான் பேக்வர்ட் ரிலீஸ் ஆகுன்னு சொல்றது இனியன். நீங்க அதுக்கு பேர் கொடுக்கலாம். இனியன் சொல்றது கரெக்ட்னு சொல்லி நீங்க ஒரு ஆர்டிகல் எழுதலாம். நீங்க ஆர்டிகல் எழுதி எனக்கு உடனே அனுப்புங்க. புரியுதா? இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல 1 செஞ்சு பாருங்க, அப்புறம் 10 செஞ்சு பாருங்க. அது ஒரு 24 மணி வாட்ச் பண்ணுங்க. 24 மணி வாட்ச் பண்ண தேவையில்லை. எரி வச்சுட்டு நீங்க போயிடுறீங்க. 12 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறீங்க. எரி வச்சுட்டு போயிடுறீங்க. எத்தனை மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறீங்க? திருப்பி வந்து பாக்குறோம். 12 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறீங்க. எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். அவ்வளவுதான் நீங்க செய்றீங்க. மறுபடியும் கூட சேர்ந்துக்கிறேன். சரியா? நன்றி.